ஹாய்! இப்ப வந்து ஸ்ட்ராபெர்ரி சீசன். ஆத்யாக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரைட் ஃப்ரூட்ல செகண்ட் வர்றது இந்த ஸ்ட்ராபெர்ரி தான். சரி இன்ஸ்டாமார்ட்ல வந்து ₹50 பெர் பாக்ஸ்ன்னு ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. ஒரு ₹500க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி 2 பாக்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அட் அ டைம்ல எல்லா ஸ்ட்ராபெர்ரி பாக்ஸையும் ஓப்பன் பண்ணதில வீடே கமகமன்னு ஸ்ட்ராபெர்ரி ஸ்மெல்லு. இந்த ஸ்மெல்லுக்கே ஒருத்தன் எழுந்து வந்துட்டு, "இவ்ளோ ஸ்ட்ராபெர்ரிஸா? எப்போ வாங்குன?" அப்படிலாம் கேட்டு ஆச்சரியமா கேட்டுட்டு இருந்தான். "உனக்கு ஜாம் பண்றதுக்கு தான் வாங்குனேன். வீட்லயே பண்ணி தரேன்னு" சொல்லியிருந்தேன். அவனும் ஓவர் குஷி ஆயிட்டான். ஸோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சமையல் வித் அமலாண்ட சேனல்ல ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதை மொத்தத்தையுமே நான் ஃப்ரீஸ் தான் பண்ணியிருக்கேன். ஜாம் பண்ணலை. இன்னொரு பேட்ச் வாங்கி ஜாம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்ட்ராபெரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய ஸ்ட்ராபெரிஸாகவும் இருந்துச்சு. சரி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ ஸ்மூதி போட்டு குடிக்கும்போது நல்லா சூப்பராக இருக்குமே அப்படின்னு தோணுனதுனால எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை 1 இயர்க்கு வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சமாக பொங்கலும் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். ராகுல் வந்து வெளியே போயிட்டாங்க அதனால. ஸோ நீங்கள் உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்டை ஏதாவது இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.